என்ன சார், எப்படி இருக்கு? இவர் கொடுத்த பிரச்சனைனால தான் மெடிக்கல் சூப்பரண்ட் இங்கே வர சொன்னார். ஆனால் அந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. அந்த தாய் இன்னும் பிடிவாதம் பிடிக்குதா? ஆமாங்க, சீதா வந்தால் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு பிடிவாதமாக இருக்காங்க. அதனால் நீங்கள் சீதாவை எப்படியாவது வரவழைக்க ஏற்பாடு பண்ணுங்க. நாங்கள் வரோம். ஓகே மிஸ்டர் பிரபாகர், நாங்கள் வரோம். நீங்கள் எல்லாரும் போங்க போங்க போங்க. வந்து பிரபா, நம்ம பேப்பரில் விளம்பரம் கொடுத்தோமே, அதை சீதா படிச்சிருக்குமா? ஐயா, ஒருவேளை சீதா இன்னைக்கு பேப்பர் பார்க்காம இருந்திருக்கலாம். எனக்கு வேற ஒரு நல்ல வழி தோணுது. அது என்ன வழின்னு சொல்லுங்க. என்ன பழனிசாமி, ரெடி ஆச்சா ரெடி ஆகலையா? ரெடி ஆயிடுச்சுமா, பாருங்க. தம்பிக்கிட்ட போய் காசு வாங்கிக்கோங்க. சரிம்மா. அம்மா, சீதாக்காவோட போட்டோ டிவியில காட்டுறாங்க. சீதா, நீ எங்க இருக்க? நான் சாக போறேன். நான் உன்னை ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்கேன், கொடுமைப்படுத்தியிருக்கேன். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் சீதா. நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். நான் பண்ண கொடுமையெல்லாம் தாங்கிட்டு நீ எவ்வளவு பொறுமையா இருந்திருக்க. நான் உன்னை பார்க்கணும் சீதா. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எனக்கு தெரியும், நான் பண்ண பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. நான் சாகிறதுக்குள்ள ஒரே ஒரு வாட்டி என்ன வந்து பாப்பியா? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் என்னால் நிம்மதியா சாக முடியும். வருவியா சீதா? வாங்க மாமா, எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? காத்தால தான் வந்தேன். அந்த ஆத்துக்கு போயிருந்தேன். அந்த ஆத்துல யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையே. சீதா எங்கேயே தங்கிடுறாளா? அந்த ஆத்துக்கு போறதே இல்லையா? என்ன யாருமே ஒன்றும் பேச மாட்டேன்றேன். சீதா எங்கே? மாமி, கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க. சீதா எங்க போயிருக்கான்னு தெரியல. நாங்க அவளை தேடிட்டு இருக்கோம். என்ன சொல்றேன்? சீதா இந்த ஆத்துல இல்லையா? என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா இந்த ஆத்தை விட்டு போறதுக்கு? அவளை வாழ வெட்டியாதான் ஆக்குனேன். இப்ப ஊரை விட்டு துரத்துட்டேடா. மாமி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. செல்லம்மா தாய்க்கும் சீதா தாய்க்கும் ஏதோ கொஞ்சம் மன வருத்தம். அந்த வருத்தத்தில் சீதா தாய் எங்கே போனான்னு தெரியல. நாங்களும் பேப்பர்லையும் டிவியிலையும் விளம்பரம் கொடுத்துருக்கோம். சீதா தாய் எப்படியும் வந்துடுவா. இன்னைக்கும் நாளைக்கும் வந்துடுவா. நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. ஐயா, நீங்க சொல்றீங்கன்னு இப்ப நான் போறேன். ஆனா என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு, இந்த ஆத்துக்கு முன்னாடியே என் பிராணனை விட்டுடுவேன். இந்த ஏழு பிராமணத்தியோட பாவம் இவாளை சும்மா விடாது. இவாளை சும்மா விடாது.
சீதாம்மா, நானும் நீங்க இங்க வந்ததுல இருந்து பாக்குறேன். அந்த வீட்டை பத்தி நினைச்சு நினைச்சு உருகிக்கிட்டு இருக்கீங்க. பத்தாததுக்கு டிவியில செல்லம்மா பேசுனதை நினைச்சு நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. என்னம்மா என்னாச்சு? பழனிசாமி வந்து டிவியை ரிப்பேர் பண்ணா. டிவியில செல்லம்மான்னு யாரோ ஒரு பொண்ணு பேசுனாங்க. அதை கேட்டதுல இருந்து இந்த பொண்ணு ரொம்ப கவலையா இருக்குப்பா. நேற்றுக்கு கடத்தெரு வழியாக வரும்போது ஷோகேஸில் 4 பேர் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் செல்லம்மா பேசுனதை நானும் கேட்டேன். அவங்க சரியில்லைம்மா. அந்த வீட்டில் ஒழுங்காக வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் மேலே பழியை போட்டு வீட்டை விட்டு அனுப்பிச்சாங்க. அந்த வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்குலாம் ஒரு தாயாக இருந்தாங்க. இவங்களையும் ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அது இல்லை மணி, அவங்க ரொம்ப உடம்புக்கு முடியாம உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இதை நம்புறீங்களா? அவங்க நல்லவங்களே இல்லைம்மா. அவங்க நினைச்சதை சாதிக்கணும்னா என்ன வேணா செய்வாங்க. இதெல்லாம் நினைச்சு நீங்க மனசு குழம்பாதீங்க. போங்க சாப்பிடுங்க. இதை எடுத்துட்டு வரப்பா. எடுத்துட்டு வாங்கம்மா, அவங்க சாப்பிடுவாங்க. மாமி, மாமி, நான் மணிநாள் வந்திருக்கேன். இந்தம்மா. ஏண்டி சீதா, நான் இங்க இல்லாத இருக்கிறச்ச அங்க பிரபாகராத்துல என்னென்னமோ நடந்திருக்கு. நான் தான் ஊர்ல இல்ல, நீயாவது செத்த பொறுமையா அங்க இருந்திருக்கப்படாதோ? நீ அந்த ஆத்தை விட்டு எங்கேயோ போயிட்டேன்னு அவெல்லாம் என்னண்ட சொன்னா. நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமோ? நான் யாருக்காகடி இங்க திரும்பி வந்திருக்கேன்? முதல்ல உட்காருங்க. நீ என்ன தொடாத. நீ என் சீதா இல்ல, அவ எங்கேயோ போயிட்டா. பின்ன என்னடி, சாக போறவோ உன்னண்ட மன்னிப்பு கேட்டிருக்கா. மணிலால் அவ நடிக்கிறான்னு சொல்லியிருக்கான். அத நீ எப்படி நம்பின? அதுதான் எனக்கு வருத்தம். அப்போ உண்மையிலேயே அவங்க அந்த நிலைமையில இருக்காங்களா? அவ அந்த நிலைமையில இருந்தா கூட பரவாயில்லடி. இந்த லோகத்தை விட்டு பகவானடையே போய் சேர்ந்துட்டா. என்ன சொல்றீங்க? இத பாரு, அவ உன்னண்ட என்னத்தை எதிர்பார்த்தா? உன் சொத்துல பங்கு கேட்டாளா? நகையில பங்கு கேட்டாளா? அப்படி பார்க்க போனா நீதான் அவ வாழ்க்கையில பங்கு போட்டிருக்க. அவ கெட்டவதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி மனசு திருந்தி இருக்கா. இத பாரு, காலம் பூரா பத்தினியா வாழ்ந்து சாகிறவளை விட தப்பா பிறந்து தப்பா வளர்ந்து சாகிறதுக்கு சத்த முன்னாடி மனசு திருந்தி தான் செய்த தப்புக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டிருக்காளே, அவதான் உண்மையான மனசாட்சி உள்ளவோ. என்ன பொறுத்தவரையிலும் செல்லம்மாதான் வசதி. ஆமாமா, நீங்க சொன்ன மாதிரி அவங்க நல்லவங்க தான். இது வரைக்கும் யாருக்கும் சொல்லல, இப்போ உங்களுக்கு சொல்றேன். நான் ஊரை விட்டு போகலன்னா பசங்க 3 பேரையும் கொலை பண்ணிடுவேன்னு அந்த நல்லவங்க தான் சொன்னாங்க. அவங்கள எங்க கொலை பண்ணிடுவாங்களோன்னு பயந்துதான் நான் ஊரை விட்டு இப்படி ஓடி வந்துட்டேன். அப்படி எல்லாம் இருக்கும்போது என்னால எப்படி அங்க வர முடியும் சொல்லுங்க? அதனாலதான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை என்னால நம்ப முடியல. நீ நம்பினா என்ன, நம்பலன்னா என்ன? அங்க பிரபாகரும் குழந்தைகளும் அனாதைகளா இருக்காங்க. இப்ப நீ அங்க வர போறியா இல்லையா? இல்லம்மா, அவங்களுக்கு கொடுத்த வாக்கு நான் காப்பாத்தணும். அப்போ ஆத்துக்காரியை இழந்து நிக்கிற பிரபாகரை விட, தாயை பறி கொடுத்த குழந்தைங்களை விட
உனக்கு வாக்கு பெருசா போயிடுதா? அந்த குழந்தைங்க நோக்கு பெருசா படல, பிரபாகர் நோக்கு பெருசா படல. சரி, பிரபாகர் உன் கழுத்துல தாலி கட்டி இருக்கிறாரே, அதை கழட்டி என் கையில கொடு. உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நினைச்சுக்கிறேன். சீதம்மா வரலையா? எனக்கு தெரியும் மாமி, சீதா வரமாட்டான்னு தெரியும். மாமி, சீதாவை கூப்பிட போகும்போது நானும் கூட வரலாம்னு தான் இருந்தேன். நல்ல வேலை வரல, ஏன்னா எந்த பிரயோஜனமும் வந்திருக்காது. நீங்களே கூப்பிட்டு வராதவ நான் கூப்பிட்டு வரவா போறா? நான் சொன்னா அவங்க வரமாட்டாங்கன்னு தான் அத்தையை ஊருக்கு அனுப்பிச்சு அவங்கள கூட்டிகிட்டு வர சொன்னேன். அத்தை சொல்லியே அவங்க வரலன்னா இனிமே ஆண்டவனே சொன்னாலும் அவங்க வரமாட்டாங்க. ஆண்டவன் கூப்பிட வேண்டாம், நான் கூப்பிட்டா, இந்த அம்மா கூப்பிட்டா கண்டிப்பா வருவா. சீதம்மா, உன்னை இங்க அழைச்சிட்டு வரணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். நல்லதுக்கு பொய் சொல்றதுல தப்பே இல்லை. நான் சீதாவோட கொஞ்சம் தனியா பேசணும். போங்க பூஜா, வா. உனக்கு நான் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டேன் சீதா. இந்த குடும்பத்தை விட்டு, இந்த குடும்ப பொறுப்பை விட்டு தள்ளி போன நீ வந்து இந்த குடும்பத்தையும் இந்த வீட்டையும் பொறுப்பா கவனிச்சுக்கிட்ட. என் குழந்தைங்களுக்கு அன்பு பாசம் எல்லாம் காமிச்சு அரவணைச்ச. என் மாமனாருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை இந்த வீட்டு மருமக ஆகாமலேயே நீ செஞ்ச. திரும்பி வந்தேன், அதுக்குள்ள உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீ நினைச்சிருந்தா என்ன இந்த வீட்டை விட்டே துரத்திருக்கலாம் சீதா. நான் தான் இந்த வீட்டோட குடும்ப தலைவி அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடி இருக்கலாம். என் குழந்தைங்க, என் புருஷன், என் மாமனார் அதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே கொடுத்தாங்க. ஆனா நீ எதையுமே பயன்படுத்திக்கல சீதா.
செல்லம்மா திரும்பி வர நேரமா பார்த்து நம்ம கழுத்துல இவர் தாலி கட்டிட்டாரு. பாவம் செல்லம்மா, அப்படின்னு தானே உன் மனசு கஷ்டப்பட்டுருச்சு. அதையெல்லாம் நான் அப்ப புரிஞ்சிக்கவே இல்லை சீதா. இப்ப எனக்கு தெளிவா புரியுது சீதா. இப்ப நான் சாவோட விளிம்புல இருக்கேன். இப்பதான் என்னால நடந்ததெல்லாம் விருப்பம் இல்லாம பிரிச்சு பார்க்க முடியுது. இந்த குடும்பத்துக்காக நீ பட்ட கஷ்டங்கள், செஞ்ச தியாகங்கள், சகிச்சுக்கிட்ட வேதனைகள், இது எல்லாமே இப்பதான் எனக்கு புரியுது சீதா. நான் எவ்வளவு பெரிய குடும்பக்காரி, உன்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்கேன் சீதா. நான் வாழறதுக்கே தகுதி இல்லாதவ, நான் வாழறதுக்கே தகுதி இல்லாதவ. அப்படி சொல்லாதீங்க. அதான் எனக்கு இந்த வாழ்வை கொடுத்ததை விட இந்த சாவை கொடுத்தானே, அந்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். சீதா, என்ன மன்னிப்பியா? எனக்கு மன்னிப்பே கிடையாதுல்ல சீதா. நீ என்ன மன்னிப்பியா? என்ன மன்னிச்சிருவியா? நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் சீதா. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. அழாதீங்க. அழாதீங்க. இது பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. நான் வந்துட்டேன்ல, நான் உங்களை பாத்துக்கிறேன். உங்களுக்கு சீக்கிரம் குணமாயிடும். கண்ணை தொடச்சுக்கோங்க. என்ன மன்னிச்சிட்டியா? நிஜமா என் குழந்தைங்களை நீ பார்த்துப்பியா? உங்களுக்கு குணமாயி நீங்க சீக்கிரம் வந்துருவீங்க. அழக்கூடாது. பிரபா, சீதா, நான் போறேன். போறேன்னு சொல்லாதீங்க. போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. வருவேன். உன் வயிற்றுல குழந்தையா? சீதா, எனக்கு ஒரு ஆசை. செய்வியா? சொல்லுங்க. உனக்கு ஆம்பளை குழந்தை பிறந்துச்சுன்னா என் சோட்டு ஞாபகமா கமல்னு பேர் வையே. பொம்பளை குழந்தை பிறந்துச்சுன்னா செல்லம்மான்னு தயவு செஞ்சு பேர் வச்சிடாத. கமலான்னு வையே. போயிட்டு வரேன் சீதா.
என்னங்க நீங்க கோயில் போலான்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்து புக்க படிச்சிட்டு இருக்கீங்க? ஏய் கசல் கார்ல போகும்போது கேட்டுக்கலாம், கிளம்புங்க. இதை முடிச்சிட்டேன். அண்ட் தே லிவ் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். நல்ல ஸ்டோரி. சரி. சுஜா, கார்த்திக், பூஜா, கமலா, என்னம்மா ஏன்டா அழற? ஏய் குட்டி. என்னம்மா ஏன் 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 என்னாச்சு? அழுதுட்டே இருக்கா இவ? ஏன் அழறா? உங்க ட்ரெஸ்ஸை பார்த்து தான். ஏய் ஏய் ட்ரெஸ் பார்த்து அழற நீ? இல்ல இல்ல. இது பாரு அப்பா பாரு அப்பா அப்பா அங்க பாரு, தாத்தா பாரு. இந்தியாவில் தலை சிறந்த ப்ரோக்ராம் டாப் 10 அப்படின்னு டிவி சீரியலுக்கு ஒரு ரேட்டிங் வச்சுருக்காங்க. அதில் இந்தியாவில் அதிகமாக பேசப்படுற மொழியான ஹிந்தி தான் அந்த பெரும்பாலும் இருக்கும். சமீபமாக சன் டிவியினுடைய ப்ரோக்ராம் 2 தமிழ் ப்ரோக்ராம் அதில் இடம்பெற்றிருக்கு. அந்த 2ல் வாழ்க்கை ஒன்று அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதுக்காக ஒர்க் பண்ண கலைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், எழுத்தாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக்கிறேன். அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த சன் டிவி, குறிப்பாக கலாநிதி மாறன் அவர்களுக்கும் இதை ரசித்த ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சகோதரர் பாலசுப்ரமணியம் சார்பாகவும் என் மகன் குஹன் சார்பாகவும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. வாழ தெரிந்தவன் மனிதனடா, வாழ வைப்பவன் தெய்வமடா.